விடுங்க விடுங்கடா. ஏய் வாய்முரா. ஏய் யாரா நீங்க? என்ன விடுங்கடா. என்ன விடுங்கடா. ஏய் விடுடா. விடுடா. ஏய் விடுடா. ஏய் யாரா? ஏய் விடுடா. கத்திட்டு வந்து. விடுடா. விடுடா. தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க சார். என் புருஷனை யாரோ கடத்திட்டு போறாங்க சார். இதோ இந்த ஹேர்பின் பென் கிட்ட தான் கார் போயிட்டு இருக்கு சார். கொஞ்சம் தயவு செஞ்சு லிஃப்ட் கொடுங்க சார். நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா அவரை காப்பாத்திடலாம் சார். சார் ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க சார். சரி சரி விடு, அவரை காப்பாத்தலாம் கண்ணு. முதல்ல நீ போட்டுக்கிற நகையை கழட்டு. என்னம்மா காதுல கழுத்துலாம் போட்டுருக்கலாமா, அதை கழட்டுமா. சீ ஹெல்ப் கேட்டா இப்படி மிரட்டுறீங்க. நீலாம் நல்லா இருப்பியா? நல்லா இருக்கணும் நலமா அப்படிலாம் பண்றேன். கழட்டுமா. என்னம்மா நீ இப்படி பண்றீங்களேம்மா. இங்க பாரு, முடியவே முடியாது. என்ன நினைச்ச? உன்ன மாதிரி பொறுக்கிக்கு பயந்து நகையை கழட்டி கொடுப்பேன்னு நினைச்சியா? நான் சுப்பலட்சுமிடா. சீ போ. ஏய் மரியாதை வழி விடு. போற எங்க போற? மரியாதையா நீயே கழட்டி கொடுத்தா செயினோட போயிடும், இல்லனா உடம்புக்கு சேதாரம் ஆயிடும். கழட்டு. சொல்றத கேளு. கழட்டுங்கறல. இங்க பாரு, தயவு செஞ்சு என்ன விட்டுடு. என் புருஷனை கடத்திட்டு போறாங்க, நான் அவரை காப்பாத்தியே ஆகணும். பாரு இது ஏன் காடு, இங்க உன்னை காப்பாத்த எவனும் வர மாட்டான். கால்ல வேணால விடு. இந்த கால்ல உள்ள சென்டிமெண்ட்லாம் வேலைக்கே ஆகாது. நகை கழட்டு. கழட்டுன்னு சொல்றேன்ல, கழட்டுமா. நீயா கழட்டுறியா இல்ல வேட்டையை ஆரம்பிக்கட்டுமா? சொல்லு. பாரு நீயா கழட்டினா செய்கூலி மட்டும்தான். இதை நான் கழட்டணும்னு வச்சுக்கேன், உனக்கு சேதாரமாய் போயிடும். எப்படி சார் உங்க கால விடுற சார். ப்ளீஸ் சார், என் புருஷனை காப்பாத்தணும். தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க சார். கழட்டுமா. நீ என்னமா இப்படி உயிர் எடுக்கிற? கழட்டு. நீயா கழட்டுறியா இல்ல நகைய நான் கழட்டுமா? இல்ல என்ன விட்டுருங்க. எனக்கு என் புருஷன் தான் முக்கியம். நானே எல்லாத்தையும் கொடுத்து கழட்டி கொடு. போன் ரொம்ப நல்லா இருக்கு. அதுதான் கழுத்துல. அதையும் கழட்டு. வேணாம் சார், அதை விட்டுருங்க. ஏய் கலட்ரியா இல்லையா இப்போ? அவ்வளவுதான் சார், வேற எதுவுமே இல்ல. நல்ல பொண்ணா இருக்கியே. என்ன விட்டுருங்க சார். என் புருஷனை போய் நான் காப்பாத்தணும். அதை எப்படிமா விட முடியும்? இப்ப நீ எதுக்கு இப்படி ஓடி வந்த? சார் என் புருஷனை போய் நான் காப்பாத்தணும் சார். ப்ளீஸ் சார். போலாமா? இருமா. ஏய் இரு. இல்ல எங்க போற? என் புருஷனை கடத்திட்டு போறாங்க சார். நான் காப்பாத்தணும் சார். உங்களுக்கு தேவையானது தான் நான் கழட்டி கொடுத்துட்டேன்ல. தயவு செஞ்சு என்ன விடுங்க சார். அந்த கழுத்துல ஒண்ணு இருக்கேம்மா. சார் இது தாலி சார், வெறும் கயிறு சார். அந்த கயித்துல தங்கம்னு ஒண்ணு இருக்குமேமா. கழட்டுமா. ஐயோ பெரிய ரோதனையா போச்சு. கழட்டுமா. வேணாம் சார், ப்ளீஸ் சார். தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க சார். இது என்னோட உயிர் சார். என்ன நீ என்ன இவ்வளவு தூரம் கெஞ்ச விட்டு இருக்க? ஒழுங்கா கழட்டி கொடுக்க மாட்டியா? காத்து யாராச்சும் வராங்களான்னு பாப்போம். யாரும் வர மாட்டாங்க. இது ஏன் காடுடி? எங்கம்மா போற? கழட்டி கொடுமா. தயவு செஞ்சு என்ன விடுறா. யாராவது காப்பாத்துங்களே. என்ன தவிர யாரும் வர மாட்டாங்க. நம்ம ஏரியா இது.
காசு கொடுக்க மாட்டேன்ட்ட இது போதும். இப்ப நீ பத்தா நில்றா. ஏய் 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 டேய் என்னாச்சு? அந்த சூர்யா போட்டு தள்ளிட்டே இல்லையா? ஹலோ ஹலோ இருக்கீங்களா இல்லையா? இவன் எதுக்காக சூர்யாவை கொல்ல பார்க்கறான்? டேய் யாரா நீங்கெல்லாம்? ஏன்டா இப்படி பண்றீங்க? உங்களுக்குலாம் நான் என்னடா பாவம் பண்ணேன்? ஏய் என் சுப்பு எங்கடா? டேய் பொத்துறியா? ஏண்டா ஒருத்தன் வேலை மனக்கிட்டு அந்த பொண்ணு உனக்கு வேண்டாம் அவளை விட்டுடு சரியில்லைன்னு சொல்றானே, அவன் ஏன் சொல்றான்? எந்த ரீசனுக்காக சொல்றான்? அவன் எப்படி பாதிக்கப்பட்டிருப்பான்னு கொஞ்சமாவது யோசிக்க மாட்டியா? அவ்வளோ கேடுகிட்டு போனவனடா நீ. டேய் வேணாம்டா, என் சுப்பு பத்தி தப்பா பேசாத. ஹை டேடா பாடுறா, ஐயாக்கு கோவம்லாம் வருது. உன்னோட கோவம் என்ன பண்ணும்? ஒரு புண்ணாக்கும் பண்ணாது. பார்த்தல பொண்டாட்டியோட ஜாலியா ஊர் சுத்திட்டு இருந்த உன் வாயாலேயே என் சுப்புவை கூப்பிட வச்சு நீயாவே வந்து வலைக்குள்ள விழுற மாதிரி செஞ்சனா? இதெல்லாம் எப்படி முடிஞ்சது யோசி. காதல்ல தோத்தவனுக்கு வலி ஜாஸ்தியா இருக்கும் தெரியுமா உனக்கு? யாரையாவது லவ் பண்ணிருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும் உனக்கு. நான் பட்ட வலியும் வேதனையும் உனக்கும் வந்துடக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்துலதான் நான் உன்னை எச்சரிக்கை பண்ணேன். நீ என்னடானா அவன் என்னவோ ரொம்ப நல்லவ மாதிரியும் நீ என்னவோ பெரிய ஹீரோ மாதிரியும் பில்டப் கொடுத்துட்டு இருக்க. ஏண்டா உனக்கெல்லாம் சொர்ணன்னு ஒண்ணு இல்லவே இல்லையாடா? டேய் இப்ப நான் உன்னை கடத்திட்டு வந்திருக்கேன். நீ எங்க இருக்கன்னு உனக்கே தெரியாது. ஆனா இது என் ஊரு, இது எனக்கு தெரிஞ்ச இடம், என் ஏரியா. இப்படியே தள்ளி விட்டு கொலை பண்ணிடுவேன். செய்யவா? யோசிக்க தெரிஞ்சதுன்னா இப்பயாவது யோசிக்க ஆரம்பிப்பேன். கொல்றவன் எப்பவும் சொல்ல மாட்டான். நீ மயக்கத்துல இருந்தப்ப உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். என் நோக்கம் அது இல்லடா. சுப்பு ரொம்ப தப்பான பொருளா சூர்யா. இது எப்படி உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதே தெரியல. எனக்கு அவ உன்னை தவிர வேற யாரையுமே தெரியாது, நான் வேற யாரையும் லவ் பண்ணதில்லை அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பா. ஆனா காலேஜ் டேஸ்ல என்னோட எங்கெங்க சுத்தி எப்படி இப்படி பழகிருக்கான்னு உனக்கு தெரியுமா? அவளோட அங்க அடையாளங்களை நான் சொல்லவா? அதெல்லாம் கேட்டேன்னு வச்சுக்கோயேன், அடுத்த நிமிஷமே நீ ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவ. அதனால வேண்டான்னு பாக்குறேன். திருந்துடா. சுப்பு ஏன் சொத்து புரியுதா?
தாலி கட்டினா மட்டும் உன்னோட பொண்டாட்டி ஆயிட மாட்டான். என்னைக்கு இருந்தாலும் அவன் எனக்கு வேணும். வேலை அவன் எனக்கு கிடைக்கலாம், வேற எவனுக்கும் கிடைக்க விட மாட்டான். புரியுதா? உன்னை கடைசியா ஒரு தடவை வான் பண்றேன். இங்க இன்னைக்கு இந்த ஊர்ல இப்படியே அவளை தலை முழுகிட்டு திரும்பி பார்க்காம ஓடிடு. இப்படியே போயிட்டினா உன் உசுறு பழைக்கும். இல்ல அதெல்லாம் முடியாது, என் சுப்பு எனக்கு மட்டும்தான் அவ கூட பாட்டு பாடிட்டு இருந்த, திரும்ப அவ கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்ச, சாவல தான் நீங்க 2 பேரும் ஒன்று சேருவீங்க. ஜாக்கிரதை. நேரா இப்படி நட. அங்க ஒரு மெயின் ரோடு வரும். அங்க ஏதாவது பஸ் கேஸ் பிடிச்சு ஊருக்கு போய் சார வழியை பாரு. சுப்பு தலை முழுகுன்னு சொன்னேன். இல்ல நான் சுப்போட சேர்வன் அடம் பிடிச்ச சொல்லிட்டு இருக்க மாட்டேன். புரியுதா?